பகவான் நம்மளை எவ்வளவு சௌகரியமா படைச்சிருக்கார் அப்படிங்கிறத யாருமே உணர்ந்துண்டால தெரியல. அதீவ புத்தி சக்தியோட படைச்சிருக்கார். சாப்பிட்ட உணவு ஜெரிமானம் அடையிறது, படுத்துண்டா தூக்கம் வருது, கண் தெரியறது, காது கேட்கறது, நடக்க முடியறது, இன்னும் சொல்ல போனா புத்தி சக்தி இருக்கே, அது அளவிட முடியாத ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க். என்ன பெரிய ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர்லாம் போட்டுடுறோமே ஒரு ஹார்ட் டிஸ்க், என்ன ஒன்று இத்தனை பவர் அப்படி இல்லை, 150 GB, 200 GB, 300 GB. விவேகானந்தர் சொன்னார், மனுஷனுக்குள்ளார இயற்கை வச்சிருக்கிற ஹார்ட் டிஸ்க் இருக்கே அதுக்கு எவ்வளவு ஜிபின்னு கணக்கு கிடையாது. 20 வருஷம் முன்னாடி ஒருத்தர் ஏர்போர்ட்டில் பார்த்தோம், அதுக்கப்புறம் அவரை நம்ம மறந்துட்டோம். ஏதோ ஒரு கபாலீஸ்வரர் கோயிலில் பிரதர்ஷனம் மட்டத்தை திரும்பி அவரை பார்க்கறது, இவர் கூட 20 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வருதே, அப்போ உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில் அவருடைய உருவம் பதியப்பட்டு விட்டது. ஆனால் நீங்கள் அதை திறந்து பார்க்கல, 20 வருஷம் கழிச்சு அதை திறந்து பார்க்கறேன். இது மாதிரி பல சம்பவங்கள், பல விஷயங்கள் நம்மளுடைய புத்தி ஹார்ட் டிஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக வாங்கிக்கிறது. இத்தனை சக்தியோட பகவான் நம்மளை வச்சிருக்கார். நன்னா தூங்கிண்டே இருக்கிறதே முதுகுல ஏதோ ஒரு சின்ன எறும்பு ஊறினா தெரியறது, புத்திக்கு தெரியறது, ஏதோ ஒரு எறும்பு கடிக்கிறது அப்படின்னு. அந்த விழிப்பு யார் கொடுக்கறா? கண்ணு கிட்டக்க ஏதோ ஒரு துளியூண்டு ஒரு தூசி மாட்டின்றதுன்னா கண்ணு அறுவறது, கண்ணுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியறது. அது யார் கொடுக்கறா? செப்பல் போட்டுன்னு நடந்து போயிட்டே இருக்கிறதே துளியூண்டு ஒரு மண்ணு காலுக்கும் செருப்புக்கும் நடுப்புல மாட்டின்றது, ஏன்னால் நடக்கிற நமக்கு தெரியறது அதுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு. இங்கே ஃபோன் கால் புத்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லித்தா ஒரு மண் மாட்டின்னு இருக்கேன்னு இல்லை, ஆட்டோமேட்டிக். அப்பேற்பட்ட பிரகாசமான புத்தியை பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். ஆனால் அந்த அழகான புத்தியை அழகான வழியில் நாம் செலுத்த வேண்டும். அதை சொன்னார் பிரகலாதன். கௌமார ஆச்சரேத் பிராஜ்ஞா. சின்ன வயசுலேயே பகவத் பக்தி வந்துவிடணும்ப்பா குழந்தைகளை கூப்பிட்டு. ஏன் சின்ன வயசுல பக்தி வரணும் அப்படின்னா, ஹிருதய தாமரை இந்த பால்யத்தில் அப்படியே அழகா விகசிச்சு மலர்ந்து இருக்கு. அந்த மலர்ந்ததான அந்த ஹிருதய தாமரைய வாடாம வதங்கி போகாமல் அப்படியே கொண்டு போய் திருச்செந்தூர் முருகனுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் கொண்டு வச்சுடணும். ஏன் ஹிருதய தாமரை எப்படி வாடும்? அதனால் வாடுறதுக்கு வழியே இல்லையே. சாதாரண புஷ்பமாக இருந்தால் ஏசிக்குள்ளார நன்னா இருக்குது, வெளியில் வந்தால் வெய்யல் பட்டு வாடுறதுன்னு சொல்லலாமே. இந்த ஹிருதய தாமரை எப்போ வாடும் அப்படின்னா, காமக்ரோத லோப மோக மத மாத்சரியம் வரும் பொழுது ஹிருதய தாமரை ஆட்டோமேட்டிக்காக வாட ஆரம்பிச்சிடும். இந்த மனசு இருக்கே, அது எந்த சம்பவத்தை உங்கள் கண் எதிர்க்க கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதோட உங்களை சேர்த்து பார்க்கும். கம்பேரிசன் அதோட சேர்க்கும். அவாத்து பையன் சைக்கிளில் போயின்னே இருந்தான், லேசாக காலில் அடிபட்டு கொடுத்து காலில் ரத்தம் சொட்டுறது அப்படின்னு உடனே நம்ம மனசு என்ன சொல்லுவோம்? நல்லபடியாக நம்ம போய்ட்டு நல்லபடியாக ஆற்று வந்துட்டோம், அடிபடாமல் இருந்துட்டோம். அவாத்து சம்பவத்தோட நம்மளுடைய வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக புத்தி சேர்க்கிறது. அதுதான் மனுஷனுடைய குணம். நான் சொல்றது புரிஞ்சுனேல? இது மாதிரி பல விஷயங்களில் மனசு செல்லும் போது இந்த ஹிருதய தாமரை வாட ஆரம்பிச்சிடும். அவாத்து குழந்தை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல சிஏ பாஸ் பண்ணிவிட்டான் அப்படின்னா உடனே நம்ம அது குழந்தைய நம்ம உடனே விரட்டுறோம், நீயும் படி நீயும் படி. ஒவ்வொருத்தரை படைக்கும் போதே பகவான் ஒவ்வொரு விதமாக படைக்கிறான். எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல.
ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா படைக்கிறான். ஒரு பெரிய கார் கம்பெனியில காரை தயாரிச்சுட்டா, அந்த வாசல்ல காரை எடுத்து வெளியில வரும்போது அந்த ஷெட்டர்ல அந்த கார் இடிக்கிறது. அந்த ஷெட்டர் அவ்வளவுதான் இருக்கு. இதை என்ன பண்ணலாம்? உடனே அமெரிக்காலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு நிபுணரை வரவழைப்போம் அப்படின்னு அவெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறதே, வாசலில் கதவு திறந்து விட்றான் பாருங்க, ஒரு கேட் கீப்பர். அவன் இங்கேருந்து வந்தான். இடிக்காமல் கார் வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு வழி சொல்லட்டோமா? சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த டயரில் ஏற்றின காற்றை இன்னும் கொஞ்சம் இறக்குங்கள், கார் வெளியில் வரும்னா. அதே பிரகாரமே காற்றை கொஞ்சம் இறக்கினார்கள். அவன் அந்த காரை வெளியில் கொண்டு வர முடிஞ்சது. உடனே அந்த மேனேஜிங் டைரக்டர் அந்த ஓடி வந்து அவனை கை கொடுத்து செகண்ட் கொடுத்து, நல்ல ஐடியா கொடுத்தாயப்பா, இப்போ காரை உடைக்கிறதா, மேலே செவுத்தை உடைக்கிறதா, ஷட்டரை உடைக்கிறதான்னு புரியாமல் தவிச்சோம். அந்த சமயத்தில் அந்த புத்தி சக்தியை இயக்கிறது யாரு? யோசிச்சு பாருங்க. பகவானா உள்ள இருந்து ஏற்கிறான். ததாமி புத்தி யோகம் தம், பகவத்கீதையில் சொல்றான். அந்த சமயத்தில் அந்த புத்தியை நான் தான்ப்பா கொடுக்குறேன் உனக்கு அப்படிங்க. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த படிப்புன்னா அடுத்தாவது குழந்தை என்ன பிடிச்சிருத்தோ நம்ம அது குழந்தை என்ன படிக்கணும். அவாத்தில் பணக்காராளாயிட்டா நம்ம அது குழந்தையும் பணக்காராளாகணும். அவள் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாளா, நம்ம அது போய் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும். எதை பேசினாலுமே எதெல்லாம் நீங்கள் காதால் கேட்குறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்களோ, அதை எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தினுடுவேள். அந்த மனசுக்கு அது ஒரு குணம். இப்படி வெளியில மனசை செலுத்தாமல் அந்த மனசை திருச்செந்தூர் முருகனுடைய சரணார்விந்தத்திலேயே செலுத்துவதற்கு சரியான ஒரு வழி என்னன்னா இந்த மாதிரி கதாசிரவணம். இந்த மாதிரி உபன்யாசம் பண்ணி இந்த உபன்யாசத்தை முருகனுடைய திவ்ய விபூதிகளை அப்படி வர்ணிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மனசு இங்க இருக்காது. இப்ப நீங்க 2 மணி நேரம் கதை கேட்கிறீங்களா, நான் தீர்மானமா சொல்றேன், இந்த 2 மணி நேரமும் உங்களுடைய புத்தி, உங்களுடைய ஹிருதயம், உங்களுடைய மனசு எல்லாம் சரணாரவிந்தத்துல, திருச்செந்தூர் முருகனுடைய சரணாரவிந்தத்திலேயே தான் இருக்குமே ஒழிஞ்சு அதை விட்டு வெளியில வராது. எல்லா க்ஷேத்திரத்தை விட உயர்வு திருச்செந்தூர் அப்படின்னு எதற்காக சொல்றோம் அப்படின்னா, சில இடத்துல விஷ்ணு பக்தி நிறையா இருக்கும், சில இடத்துல சிவபக்தி நிறையா இருக்கும், சில இடத்துல அம்பாள் பக்தி நிறையா இருக்கும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பக்தி இருக்கும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பக்தர்கள் எல்லாரையும் கேளுங்க, 1000 ஆகட்டும், எங்கூர் சுவாமி தான், எங்க வரதராஜனுக்கு இடையே ஆகாது, வரதராஜன் தான் உயர்வு அப்படின்பா. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற விஷ்ணு பக்தாள்கிட்ட போய் கேளுங்க, உலகத்தில் எந்த சுவாமியும்னா 1000 சொல்லுங்க, பெரிய பெருமாள்னு இந்த ரெங்கநாதனுக்கு சதுரிசம் உண்டா அப்படின்பா. திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு பக்தர்களை போய் கேளுங்க, அவள்னா சொல்லுவா. 1000 நீங்க சொன்னாலும் எங்க வெங்கடாஜலபதி சதுரிசம் இனிமே ஒரு பூமியில ஒரு சுவாமி கிடையவே கிடையாதும்பா. அதே மாதிரி திருவண்ணாமலையில் போய் கேளுங்கள், எங்க அண்ணாமலை பரமேஸ்வரனுக்கு சதுரிசம் கிடையாதும்பா. மயிலாப்பூர்ல இருக்கிற பக்தர்கள்லாம் கேளுங்க, எங்க கபாலிக்கு ஈடு உண்டா இணை உண்டாம்பா. ஆக அவாவா அந்தந்த தெய்வத்து மேல அளவு கிடந்த அன்பையும் பக்தியும் வைப்பார்கள். அதாவது பக்தர்கள் பகவான் மேல அளவு கடந்த பக்தியை வைக்கிறார்கள். பக்தர்கள் மீது பகவான் அளவு கடந்த அன்பை பொழிவதை எங்கேயாவது பார்க்க முடியுமா? நான் சொல்றேன், திருச்செந்தூர் முருகனுக்கு சதிருசமான தெய்வம் கிடையாது. நிரூபணம் பண்ணி சொல்லுவேன். என்ன அப்படின்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூருக்கு வந்தார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். இந்தியா முழுக்க வந்து கொள்ளை அடிச்சுன்னு போனான் சொத்தெல்லாம்.
இந்த கோவில் சொத்து, கோயிலில் இருக்கிற பணத்தெல்லாம் ஆள்றதுங்கிறது இப்போ இல்லை, அப்பவே இருந்திருக்கு. சோமநாத்துங்கிற க்ஷேத்திரத்துலேருந்து எத்தனையோ பேர் எவ்வளவோ யானையிலையும் குதிரையிலையும் ரதத்திலையும் பெரிய பெரிய அண்டாக்கள்லையும் வைரம் வைடூரியம் சொர்ணம் கிருணம் எல்லாத்தையும் கொண்டு போனான். இப்போ என்னாச்சு? சோமநாத க்ஷேத்திரம் பழைய விட இன்னும் நன்னா அற்புதமாக ஜொலிக்கிறது. இந்த சிவன் சொத்தை கொண்டு போன தேசம் தரமட்டமாயிடுது, மண்ணோட மண்ணாயிடுது. சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவா இல்லையா? குலநாசம் இல்லை, அந்த தேசமே நாசமாயிடுது. எந்த தேசத்துக்கு இந்த சொத்தை கொண்டு போனார்களோ அந்த தேசமே அழிஞ்சுது. அதுபோல நிறைய ஐஸ்வர்யங்களை அள்ளிண்டு போகும் பொழுது திருச்செந்தூர் வந்தால் திருச்செந்தூர் முருகன்ட எல்லாரும் இருக்கிற பக்தி, அங்கே இருக்கக்கூடியதான முருகனுடைய அழகு லாவண்யம் எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த பிரிட்டிஷ்காரன் எல்லாரும் என்ன பண்ணினா கர்ப்ப கிரகத்துக்குள்ளார பூந்து முருகனை அப்படியே பேத்தான், எடுத்துன்னு போயிட்டான். அப்பெல்லாம் தரை வழி பயணமே, ஃப்ளைட்டில் இல்லை, தரை வழி கப்பலில் தான் போனோம், இந்த தேசத்துலேருந்து அந்த தேசம். அப்படி கப்பலில் அவர்கள் செல்லும் பொழுது கப்பல் போயின்னு இருக்கு நடு சமுத்திரத்தில். 10 நாள் ஆயிடுத்து. அப்படியே ஒரு பெரிய புயல், கடல் கொந்தளிப்பு, தீர்த்தம் அப்படியே ஆடுறது. இயற்கை நம்மளை பழிவாங்க ஆரம்பித்தால் நம்மளால் ஒரு நாளும் எதிர்க்க முடியாது. ஒரு 3 மாதம் முன்னாடி பாருங்க, 2 நாளில் திருநெல்வேலி வட்டாரம் முழுக்க தண்ணியில் முழுகித்து. 2 நாள் மழை, ரொம்ப நாள் பெய்யல. இதோ நிதானப்படுத்தி 10 நாள் 15 நாள் மழை பெய்யல. 2 நாள் மழையில் அந்த பிராந்தியம் முழுக்க தீர்த்தத்துக்கு போயிடுது. இத்தனை தீர்த்தத்தை மேகம் எப்படி மேலே சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தது? அதை ஏதாவது புத்தியினால நம்ம உணர முடியுமோ? மேகத்தில் இருக்கிற தீர்த்தம் எவ்வளவு லிட்டர் இருக்கு, எதில் தங்கி வச்சிருக்கு, என்னத்தினால அது கொண்டு கீழே கொட்டுறது, ஏதாவது ஆறால தெரிஞ்சுக்க முடியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. நீர் நிலம் ஆகாசம் வாயு காற்று சொல்றமே, இதெல்லாம் எதிர்க்கவே முடியாது. புத்திசாலியா உள்ளவன் அதை நமஸ்கரித்து அதிலேந்து நகுந்து செல்பவன், விலகி செல்பவன், தூரக்க போறவன் பொழைச்சுருவான். எதிர்த்து நிற்கிறவன் உயிரை விட்டுடுவான். இயற்கையை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியும். 10 நாளா இந்த முருகனுடைய விக்கிரகத்தை, செந்திலாண்டவனுடைய விக்கிரகத்தை தூக்கிட்டு அப்படி போறார்கள். போனா 10 நாள் ஆயிடுச்சு. கடல் கொந்தளிச்சது, புயல் அடிச்சது, இப்படி ஆடுறது கப்பல். அங்க இருக்கக்கூடிய பிரதானமான கேப்டன் சொல்றான், இன்னொரு 10 நிமிஷத்துல இந்த கப்பல் சமுத்திரத்துக்குள்ளார போயிட போறது. அவரவர்களுக்கு உண்டானதான தெய்வங்களை பிரேயர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம கொஞ்ச நாள்ல ஜலசமாதி ஆக போறோம், அவ்வளவுதான். தீர்த்தத்தை போறோம். உங்களுக்கு என்னென்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை பிரார்த்தியுங்கள். அப்ப கிட்டக்க இருக்கிறவன் சொன்னான் இந்த கேப்டனை பார்த்து, ஸ்வர்ணத்தை திருடினாய், வைரத்தை திருடினாய், வைடூரியத்தை திருடினாள், இதெல்லாம் ஜெரிக்கும். ஆனா சுவாமியை போய் கர்ப்ப கிரகத்தில் போய் தூக்கின பத்தியா, அந்த கஷ்டத்துல தான் இப்ப நம்ம எல்லாரும் தண்ணியில போறோம். சுவாமி சிலையை போய் யாராவது தூக்குவாளப்பா? இப்படிலாம் தூக்கினி. உடனே அவர்கள் எல்லாரும் என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப கிட்டக்க இருக்கிறவன் சொல்றான், சுவாமியை தூக்கிவிட்டோம், இப்ப தண்ணியில விழப்போறோம், இதுலேருந்து பிழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லுவியா? இப்ப சாமியை தூக்கினதை பத்தி பேசுறாய். உடனே அவன் சொன்னான், இந்த சுவாமியை தூக்கி சமுத்திரத்தில் போடு, சாமி வேண்டாம் நமக்கு. என்ன நடக்கிறதுன்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். எல்லாருமா சேர்ந்து திருச்செந்தூர் முருகனை அப்படியே கையால் பிடிச்சி தூக்கி தோபா காட்டின்னு சமுத்திரத்தில் போட்டுவிட்டா.
முருகனை சமுத்திரத்தில் போட்ட அடுத்த க்ஷணம் மழை நின்னுது, புயல் நின்னுது, கடல் கொந்தளிப்பு நின்னுது. அந்த ஷிப்பு அந்த தேசத்துக்கு போயிடுது. சௌரியமா ஆந்திர போய் இறங்கிவிட்டான், அந்த தேசத்தில் போய் காலை வச்சுட்டான். அப்ப அந்த கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய பிரதான பூஜகர்கள், அப்புறம் அங்க இருக்கக்கூடியதான தர்மகர்த்தாக்கள் எல்லாரும் 10 நாளா சாப்பிடல, போஜனம் பண்ணல, உண்ணவில்லை, உறங்கவில்லை, முருகனையே நினைத்து, முருகா எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டே முருகா, உன்னை காப்பாற்றி இங்கே வச்சுக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையே. அவன் கையில் துப்பாக்கி வச்சுட்டுருக்கான், யாராவது கிட்டக்க வந்தால் சுட்டுடுவேங்கிறான். எங்களால் ஒன்றும் காப்பாற்றிக்க முடியலையே முருகா, எங்களெல்லாம் விட்டு போயிட்டேன்னு 10 நாளாக அழுதுண்டே சாப்பிடாமல் உண்ணாமல் உறங்காமல் அவர்கள் எல்லாரும் வாடின போது அந்த பிரதானமான தர்மகர்த்தா, பிரதானமான பூஜகர்கள் ராத்திரி தூங்கிண்டே இருக்கிறதே பாதி ராத்திரிக்கு முருகன் கனவுல வந்தான், சொப்பனத்தில் வந்தான். கனவுல வந்து அவளை பார்த்து சொன்னான். இது தாப்புல வந்து நின்ன உடனே எல்லாரும் அந்த சொப்பனத்தில் முருகா 1000 கோடி நமஸ்காரம், இப்படி எங்களெல்லாம் விட்டு போயிட்டுட்டே முருகா, நாங்கள்லாம் ஏதாவது பக்தி குறைவு பண்ணினோமா, ஏதாவது பிழை பண்ணினோமா, செய்யத்தகாத பூஜைகளை செய்தோமா, உனக்கு இங்கே இருக்க பிடிக்காத லெவலில் ஏதாவது காரியங்கள் செஞ்சோமா, ஏன் நீ இங்கே இடத்த விட்டு கிளம்பினாய் அப்படின்னு அவர்கள்லாம் அழுதுண்டே கேட்டபோது சொப்னத்தில் வந்த முருகன் சொன்னான், ஒரு நாளும் உங்களை விட்டு நான் செல்ல மாட்டேன், ஒரு நாளும் உங்களை விட்டு நான் செல்ல மாட்டேன். அப்போ அந்த பிரதான அர்ச்சகர் சொன்னார், செல்ல மாட்டேன்னு சொல்றாய் முருகா, ஆனால் நீ பேட்டையே, உன்னை தூக்கின்னு போயிட்டாளே. உடனே முருகன் சொன்னான், எனக்கு தமிழ் தேசம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள்லாம் வச்சிருக்கிற பக்தி ரொம்ப பிடிக்கும், ஒரு நாளும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். நான் ஏதோ இப்போ கதை சொல்கிறது ஆச்சரியம் இல்லை, தைப்பூசத்தும் போது பழனியில் போய் பாருங்கள், 30 லட்சம் பேர் அந்த பழனி அந்த ஊரை சுற்றி நின்றுருப்பார். நான் பழனியில் போய் உபன்யாசம் பண்ணேன், சாய் சதன்னு ஒரு கல்யாண மண்டபத்தில் என்ன உபன்யாசம் வச்சிருந்தேன். கலையம்புத்தூர்னு கிட்டக்க ஒரு அக்ரஹாரம், அந்த அக்ரஹாரத்தில் தங்கியிருந்தேன். ராத்திரி உபன்யாசம் முடிஞ்சுட்டு காரில் கலையம்புத்தூர், அது ஒரு 6-7 கிலோமீட்டர் கிட்டக்க, இங்கேருந்து காரில் அப்படி போகும்போது அப்படி 2 பக்கமும் ரோடை பார்த்தீர்களே, ஆனால் முருகனுக்காக எல்லாரும் விரதம் இருந்து வந்த பக்தர்கள் எல்லாரும் நடு ரோட்டில் படுத்துட்டு இருக்கா. ரோடு மரத்தடி, லட்சக்கணக்கான பேர் அழுகு குத்திண்டு முருகனுடைய நாமங்களையே சொல்லிண்டு, அப்படியே முருகன் நாமத்தை சொல்லிட்டு அப்படி டான்ஸ் ஆடின்னு அப்படிலாம் வரத்தே பார்த்தீர்களே. ஆனால் நான் நினச்சிப்பேன், நான் ஏதோ தீட்சிதனாக வந்து பிறந்தேன், ஆனால் அந்த பக்தர்கள்ட்ட இருக்கிற முருக பக்தியில் கோடியில் ஒன்றும் எனக்கு இல்லையோ என்று எனக்கு தோன்றும். பசி இல்லை, தாகம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாத்தையும் மறந்து நடு ரோட்ல பரதேசி மாதிரி முருகனையே நினைச்சுன்னு ஆடிண்டு வராளே, இந்த நிலை எப்ப வரும்? கௌபீனவந்த கலு பாக்யவந்தார் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியார். உலகத்தை எல்லாத்தையும் மறந்து, உற்றார் உறவினர் எல்லாரையும் மறந்து, ஒரு சாதாரண ஒரு துண்டை கட்டிண்டு காசியில் அப்படியே பிராந்தியத்தில் சுத்திண்டே இருந்துட்டு எப்போது நான் மோட்சத்தை அடைவேன்? இந்த வீடு இருந்தா, பத்னி இருந்தா, குழந்தைகள் இருந்தா, உற்றார் இருந்தார், உறவினர் இருந்தா, மச்சன சம்சாரம், மச்சுனனோட மச்சுனன், இத்தனை பேருடைய கவலையப்படுறான் எல்லாரும். இப்ப தன்னோட கவலை, தன்னோட அப்பா அம்மா கவலை, தன்னுடைய புத்திரனுடைய கவலை, சம்பந்தி கவலை, மச்சனன் கவலை. பழைய காலத்துலலாம் சித்தப்பா கவலை, மாமா கவலையெல்லாம் மிந்தி இருந்தது. இப்போ சித்தப்பாக்கள் கிடையாது, மாமாக்கள் கிடையாது. அதனால் அந்த உறவுலாம் இப்போ ஸ்டாப்டு, அதெல்லாம் இல்லை. இப்போ
இத்தனை கவலைப்பட்டு இருக்கோம். எல்லா கவலையும் திறந்து காவி வஸ்திரத்தை இடுப்பில் எடுத்து கட்டிண்டு ஒரு திருவண்ணாமலையிலையோ ஒரு திருச்செந்தூர்லையோ இல்லைன்னா காசியிலையோ போய் உட்கார்றா பாருங்க, அவன்தான் பாக்கியசாலி. ஒருத்தருக்கு 100 லாரி ரோட்ல ஓடுறது. இத்தனை லாரி? 100 லாரி டிரான்ஸ்போர்ட்ல ஓடுறது. ராத்திரி படுத்து தூங்குறதே தூக்கம் வருமா அவனுக்கு? போகிற லாரியெல்லாம் எங்கேயாவது மரத்தில் மோதிடுமோ, எங்கேயாவது விபத்து ஆகிடும். இன்சூரன்ஸ் இருக்குது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளார ஒரு மனசில் ஒரு குறுகுறுப்பு இருந்துட்டே தான் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நிம்மதியாக இருக்க என்ன வழி அப்படின்னு கேட்டார். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், இன்னொரு அரை மணி நேரம் உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலையில உன் மனசை வச்சுக்கோ, கஷ்டமே வராது. உயிர் போகுங்கிற எண்ணமே நமக்கு வரலையே, இன்னும் அரை மணி என்ன, அப்புறம் பார்ப்போம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கதவதி வாயு தேகா பாயேன்னு இந்த சரீரத்தை விட்டு உயிர் போயிடுங்கிற எண்ணம் உண்டா? நமக்கு கிடையாது. இப்படியே ஸ்திரமாக இருக்க போகிறோம், இப்படியே ஸ்திரமாக இருக்க போகிறோம். இப்படியே தான் நினச்சி பார்க்குறமே ஒழிய நம்மளும் ஒரு நாள் மறைவோம். நம்ம வாங்கி வச்ச வீடு நம்மளோட வருமா? நம்ம சேர்த்து வச்ச பணம் நம்மளோட கூட வருமா? பத்தினி புத்திராதிகள்லாம் கூட வருவாளா? பின்ன என்ன வரும்? அவன் பண்ணின புண்ணிய பாபம் அவன் பின்னாடியே வரும், வேற எங்கேயும் போகாது. எதுக்கு சொல்ல வரேன்? அவர் சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சர், இன்னொரு அரை மணி நேரத்தில் நமக்கு உயிர் போயிடும் அப்படிங்கிற நிலையில் ஒருத்தன் இருப்பானே ஆனால், அதுபோல நீ வாழ்க்கையில் இருந்தே ஆனால் உனக்கு எந்த விசாரமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது.